ஜப்பானியர்களின் கிட்சுனே மற்றும் கொரியர்களின் குமிஹோ போன்ற புராண உயிரினங்கள் தோன்ற காரணமாக இருந்த ஹூலிஜிங் என்கின்ற நைன்-டெயில்ட் ஃபாக்ஸ் பற்றித்தான் இன்றைய பதிவில் பார்க்கப் போகிறோம். த நைன்-டெயில்ட் ஃபாக்ஸ் என்று அழைக்கப்படும் 9 வாள்களை கொண்ட நரியின் மரபு மிகவும் பழமையானது. சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன் கிழக்கு ஆசியாவில், குறிப்பாக பண்டைய சீன கலாச்சாரத்தில்தான் இந்த பெயர் முதலில் தோன்றியது. அன்றைய கால சீன மக்கள் பின்பற்றிய ஷாமனிஸ்டிக் எனும் இயற்கை வழிபாட்டை மையமாக கொண்ட நம்பிக்கையின்படி உலகில் உள்ள அனைத்து இயற்கை உயிரினங்களுக்கும் தனித்தனி ஆவி இருந்ததாக கருதப்பட்டது. ஒரு உயிர் அதிக காலம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதிக அனுபவத்தை பெற்று ஆன்மீக வளர்ச்சி அடையும் என்றும், ஆன்மீக வளர்ச்சி பெறும் அந்த உயிர் மனித தோற்றம் பெறும் என்பது அன்றைய கால நம்பிக்கைகளில் ஒன்றாக இருந்தது. இதன் அடிப்படையில் சில உயிரினங்கள் முதன்மை வாய்ந்து காணப்பட்டன. அதில் நரிக்கு ஒரு முக்கிய இடம் இருந்தது என்றே சொல்ல வேண்டும். அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்களின் பார்வையில் நரி என்பது புத்தி கூர்மை கொண்ட உயிரினமாக இருந்ததுடன் மனிதர்களை கூர்மையாக கவனித்து கற்றுக்கொள்ளும் திறன் அதனிடம் அதிகமாக காணப்பட்டது. இதையெல்லாம் தாண்டி நரி பொதுவாகவே இரவில்தான் உலாவும். இரவு என்பதை மர்மமான காலப்பகுதியாக பார்த்த மக்கள் நரி இரு உலகங்களுடனும் தொடர்புடைய உயிரினமாக இருக்கக்கூடும் என்று எண்ணினார்கள். அதாவது, நாம் வாழும் இந்த உலகத்திற்கும் நாம் அறியாத ஆன்மீக உலகத்திற்கும் இடையில் பயணிக்கும் ஒரு உயிராக நரி அன்றைய காலப்பகுதியில் பார்க்கப்பட்டது. இந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் உருவானதுதான் நைன்-டெயில்ட் ஃபாக்ஸ். சாதாரண ஒரு நரி 100 ஆண்டுகள் வாழும் பட்சத்தில் அது மனித உருவெடுக்கும் என்றும், அவ்வாறு மனித உருவெடுக்கும் நரி தவ வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது 100 ஆண்டுகளுக்கு ஒரு வால் விகிதம் 1000 ஆண்டுகளுக்குள் 9 வாள்கள் முளைக்கும் என்றும் நம்பப்பட்டது. அப்படி மாறும் அந்த நரிக்கு மாயை, உருமாறும் சக்தி, மனிதர்களைப் போல பேசும் திறன், மேலும் இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கிடைக்கும். இதில் 9 எனும் எண் சீன கலாச்சாரத்தில் முழுமையையும் உச்சநிலையையும் குறிக்கும் ஒரு புனித எண்ணாக பார்க்கப்பட்டது. அதனால்தான் அந்த உச்ச சக்தியை அடையும் நரிக்கு 9 வாள்கள் இருக்கும் என்று கூறப்பட்டது. இந்த வாய்மொழி மரபு முதன்முறையாக ஷான்ஹாய்ஜிங் என்ற பழமையான சீன நூலில் எழுத்து வடிவம் பெற்றது. அதில்தான் இந்த நரிக்கு ஹுலிஜிங் என்ற பெயர் தோன்றியது. அந்த நூலில் கூட இந்த 9 வாள்களை கொண்ட நரி அமைதியின் சின்னமாகவே விவரிக்கப்பட்டது. பொதுவாக ஒரு நாட்டில் நல்லாட்சி நடைபெறும் போது, வானமும் பூமியும் சமநிலையில் இருக்கும் காலத்தில் இந்த நரி அங்கு தோன்றும் என்பது அன்றைய பொதுவான கருத்தாக இருந்தது. சீனாவை ஆண்ட பழமையான ஜோ டைனஸ்டி காலத்தில் நல்லாட்சியின் அடையாளமாக பார்க்கப்பட்ட இந்த நைன்-டெயில்ட் ஃபாக்ஸ் பின்னாளில் ஹான் எம்பயர் காலகட்டத்தில்தான் மெதுவாக தீமையின் சின்னமாக மாற்றப்பட்டதாக புராணங்களும் வரலாற்று குறிப்புகளும் கூறுகின்றன. இதற்கு பின்னால் இருந்த முக்கிய காரணம் அரசியல் மாற்றங்களும் அதிகார மையப்படுத்தலும் தான். ஜோ காலத்தில் ஷாமனிஸ்டிக் நம்பிக்கைகளுக்கு அரச ஆதரவு இருந்தது. இயற்கை ஆவிகள், மலை, காடு, உயிரினங்கள் ஆகியவை தெய்வீக சக்தி கொண்டவை என்று அரசே ஏற்றுக்கொண்டது. ஆனால் ஹான் காலத்தில் கன்ஃபியூஷனிசம் அரசின் கொள்கையாக மாறியது. இந்த கொள்கை மனித ஒழுக்கம், சமூக கட்டுப்பாடு, குடும்ப அமைப்பு, அரசரின் அதிகாரம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியது. இதன் விளைவாக மனித வடிவம் எடுக்கும் விலங்குகள், குறிப்பாக நைன்-டெயில்ட் ஃபாக்ஸ் போன்ற உயிரினங்கள் சமூக ஒழுங்குக்கு ஆபத்தானவை என்று பார்க்கப்பட்டன. மனித உருவம் எடுக்கும் ஒரு நரி அரசனை அல்லது அதிகாரம் கொண்டவர்களை வழிதவரச் செய்யக்கூடியதாக கற்பனை செய்யப்பட்டது. இதனால் அந்த நரியின் மாயை சக்தி, ஞானம் போன்றன மெதுவாக கவர்ச்சி, ஏமாற்றம், சூழ்ச்சி என்ற தீய அடையாளமாக மாறியது. இந்த மாற்றத்திற்கு மிக முக்கியமான பங்கு வகித்தது டஜி என்ற பெண் கதாபாத்திரம். ஷாங் டைனஸ்டியின் கடைசி அரசன் கிங் ஜோவை வழிதவரச் செய்த ஒரு பெண்ணாக டஜி வரலாற்று நூல்களிலும் புராணங்களிலும் குறிப்பிடப்படுகிறாள். பின்னாளில் எழுதப்பட்ட நூல்களில், குறிப்பாக ஃபங்க்ஷன் யானி போன்ற படைப்புகளில் டஜி ஒரு நைன்-டெயில்ட் ஃபாக்ஸ் என்றும் அவள் மனித உருவம் எடுத்து அரசனின் வாழ்க்கையை அழித்ததாக கூறப்பட்டது. உண்மையில் வரலாற்றில் டஜி ஒரு அரசியல் பாத்திரமாக இருந்தாலும் அவளின் மீதான பழி நைன்-டெயில்ட் ஃபாக்ஸ் மீது சுமத்தப்பட்டது. ஒரு அரசன் தவறாக ஆட்சி செய்தால் அதற்கான காரணம் மனிதன் அல்ல, மாய உயிரினம் என்ற ஒரு கதையை உருவாக்கி முழு பொறுப்பையும் மாய உயிரினமாக கருதப்படும் ஒரு பெண்ணின் மீது சுமத்தி அரசனின் தவறை மூடி மறைத்தார்கள். இதன் விளைவாகவே நைன்-டெயில்ட் ஃபாக்ஸ் என்பது அரசர்களை மயக்கி அதிகாரத்தை வீழ்த்தும், சமூக ஒழுங்கை சீர்குலைக்கும்
ஒரு தீய சக்தியின் உருவமாக சித்தரிக்கப்பட்டது. ஹன் எம்பயர் காலத்துக்குப் பிறகு இந்த நரி பற்றிய கதைகள் மேலும் தீவிரமடைய ஆரம்பித்தது. குறிப்பாக புத்தம் மற்றும் டவுயிசம் வளர்ச்சியடைய ஆரம்பித்த வேளை ஆன்மீக சக்தி கொண்ட உயிரினங்களை மனித ஆசைகளுடன் இணைத்து பல கருத்துக்கள் வெளியிடப்பட்டது. அதில் குறிப்பாக 9-tailed fox ஆசை, காமம், மாயை, ஏமாற்றம் ஆகியவற்றின் உருவமாக வர்ணிக்கப்பட்டது. இதன் மூலம் அமைதியின் சின்னமாக இருந்த உயிரினம் மக்கள் மனதில் தீமையின் உருவமாக மாறியது. சீன புராணத்தில் தோன்றிய இந்த 9-tailed fox என்ற கருத்து பின்னாட்களில் கிழக்கு ஆசிய நாடுகளான ஜப்பானில் கிட்சுனே என்றும் கொரியாவில் குமிஹோ என்றும் மாற்றமடைந்தது. இருப்பினும் அவற்றின் தன்மை, குணம், மனிதர்களுடன் உள்ள உறவு என்பன அந்தந்த நாட்டின் கலாச்சாரம் மற்றும் சமூக பயத்தின் அடிப்படையில் வேறுபட்டதாக காணப்பட்டது. ஜப்பானிய புராணங்களில் கிட்சுனே என்பது அறிவு, தந்திரம் மற்றும் ஆன்மீக உயர்வும் கொண்ட ஒரு உயிரினமாக பார்க்கப்பட்டதுடன், ஷின்டோ நம்பிக்கையில் கிட்சுனேகள் இனாரி என்ற தெய்வத்தின் தூதர்களாக கருதப்படுகின்றன. இங்கு நரி மனிதர்களை ஏமாற்றினாலும் அந்த ஏமாற்றம் பல நேரங்களில் ஒரு பாடமாகவோ அல்லது ஒரு சோதனையாகவோ தான் இருக்கும். அதனால் கிட்சுனே என்பது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவில் நிற்கும் ஒரு கிரே கேரக்டர் போலவே பார்க்கப்படுகிறது. ஆனால் கொரிய புராணங்களில் தோன்றும் குமிஹோ கதை மிகவும் பயங்கரமானது. குமிஹோ பெரும்பாலும் பெண் வடிவம் எடுத்து மனிதர்களின் உயிர் சக்தியை அல்லது கல்லீரலை உண்டு வாழும் ஒரு தீய உயிரினமாக வர்ணிக்கப்படுகிறது. குமிஹோக்கு ஆன்மீக உயர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அது மனிதர்களை முழுமையாக விட்டு விலகி கருணையுடன் வாழ வேண்டும். நன்மை செய்வது குமிஹோவால் இயலாத காரியம். அதாவது, கொரிய புராணங்களில் நரி என்பது நம்ப முடியாத ஒரு ஆபத்தான சக்தியாகவே பார்க்கப்படுகிறது. இதில் கவனிக்க வேண்டிய விடயம், 3 புராணங்களிலும் நரி மாறவில்லை. மாறியது மனிதர்களின் பயமும் சமூக கட்டுப்பாடுகளும் பெண்களின் மீது இருந்த சந்தேகமும் தான். அதனால்தான் 9-tailed fox உண்மையில் தீய உயிரினமா என்றால் பதில் இல்லை. அது ஒரு காலகட்டத்தில் நன்மையின் சின்னமாகவும் மற்றொரு காலகட்டத்தில் அரசியல், சமூக, கலாச்சார மாற்றங்களால் தீமையின் சின்னமாகவும் மாற்றப்பட்ட ஒரு புராண உருவம்தான். இந்த 9-tailed fox பற்றிய உங்களுடைய கருத்து என்ன என்பதை காமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.